வெல்கம் டு லக்ஷூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி எப்படி சாஃப்டாக பண்ண போகிறோம். அதில் என்ன ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன். அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பஞ்சு மாதிரி மெத்துன்னு இருக்கும் சப்பாத்தி. பல மணி நேரம் ஆனாலும் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, நான் இது வீட்டில் அரைச்ச மாவு தான் எடுத்திருக்கேன். பில்ஸ் பெரியா, ஆஷீர்வாத் எந்த கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, ரொம்ப சாஃப்டாக நம்ம பண்ணலாம் சப்பாத்தி. இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீனி எடுத்திருக்கேன். ஜீனி எதுக்கு போடுறோம்னா, சப்பாத்தி வந்து நம்ம போட்டு எடுக்கும்போது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும், அதுக்காக ஜீனி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டு, இப்போ இதில் நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது வந்து பொட்டுக்கடலை மாவு. 1 கப் 2 கப் மாவுக்கு ஒரு சின்ன 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலையை ட்ரை ரோஸ்ட்லாம் பண்ண வேணாம். பொட்டுக்கடலையை அப்படியே மிக்சியில் பவுட்ரு பண்ணியிருக்கேன். பொட்டுக்கடலை மாவு சேர்க்கறதுனால சப்பாத்தி 10 நாள் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஹெல்த்தியானதும் கூட. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது டேஸ்ட்டும் இதில் போட்டு செய்கிறதுனால டேஸ்ட்டும் நமக்கு கூடுதலாக கிடைக்கும். இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்க்கறதுனால நமக்கு டேஸ்ட் வந்து பல மடங்கு கூடுதலாக இருக்கும். ஹெல்த்தியானது, புரோட்டீன் சத்து மிகுந்தது. இந்த மாதிரி பொட்டுக்கடலை மாவு சேர்த்து செய்யுங்கன்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இது யாரும் சொல்லாத ஒரு நல்ல ஆரோக்கியமான டிப்ஸ். இப்போ இது எப்படி செய்யலான்னு வாங்க அடுத்தடுத்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதில் சுகர் போட்டுட்டேன், பொட்டுக்கடலை மாவு போட்டுட்டேன், தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு நல்லா அந்த ஆயில் வந்து எல்லா பக்கமும் ஆயில், அந்த பொட்டுக்கடலை மாவு, உப்பு எல்லாமே எல்லா மாவுலேயும் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா முதல்ல பிசைஞ்சிக்கிறணும். பிசைஞ்சு அந்த ஆயிலெலாம் எல்லா பக்கமும் பிசைகிறதுனால தான் சப்பாத்தி வந்து சாஃப்டாக கிடைக்கிது நமக்கு. அப்புறம் இதில் நான் வந்து பச்சை தண்ணி தான் ஊற்ற போகிறேன். சுடு தண்ணியோ பாலோ ஊற்ற போகிறதில்ல. பொட்டுக்கடலை மாவுக்கே அவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும் சப்பாத்தி. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் தண்ணி ஊற்றி பிசையணும். அப்படியே ஃபுல் தண்ணியை ஊற்றிடக்கூடாது. 1 கப் மாவுக்கு உங்களுக்கு 1/4 கப்புலேருந்து 1/2 கப்புக்கு நடுவில் நமக்கு வந்து தண்ணி தேவைப்படும். இப்போ 2 கப் மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 கப் தண்ணி வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. இது கோதுமை மாவோட குவாலிட்டியை பொறுத்து கூட குறைச்சி தேவைப்படலாம். இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இலக்கமாக, ரொம்ப பூரி மாவு மாதிரி டைட்டாக பிசையக்கூடாது. கொஞ்சம் நல்லா இலக்கமாக பிசைஞ்சிக்கணும். பொட்டுக்கடலை மாவு போட்டு பிசைகிறதுனால இந்த மாதிரி சப்பாத்தி மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். நம்ம வந்து கட்டையை வச்சு சில பேர் தட்டுவாங்க, குத்துன்னு குத்துவாங்க கோதுமை மாவை. அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். உள்ளங்கையை வச்சு அழுத்தியெல்லாம் பிசைய வேண்டாம். ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இதில் நம்ம காயாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஊற்றி எல்லா பக்கமும் வர மாதிரி குக்கிங் ஆயில் ஊற்றி நான் இதை நல்லா அப்படி பிசைஞ்சு வச்சிடறேன். இந்த மாவு வந்து ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. பொட்டுக்கடலை மாவு போட்டிருக்கிறதுனால இதை பிசைஞ்ச உடனேயே நம்ம சப்பாத்தி போட்டு சாப்பிட்லாம். அந்த அளவு சாஃப்டாக இருக்கும். மிஷினில் மாவு அரைக்கும் போதே நம்ம வந்து 5 கிலோ கோதுமை வாங்கினீங்கன்னா அதுக்கு 1/2 கிலோ பொட்டுக்கடலை வாங்கி மிஷின்லேயே கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேணுங்கும் போதும் ஒரு 2 கப் மாவுக்கு 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு போட்டு நம்ம பிசையலாம். எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். எப்படி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். கோதுமை மாவு மிஷினில் அரைக்கும் போதே 5 கிலோவுக்கு 1/2 கிலோ பொட்டுக்கடலை வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. சப்பாத்தி தேய்க்கும் போதும் தேய்க்கிறதுலையும் சாஃப்ட்னஸ் இருக்குது. தேய்க்கும் போது ரொம்ப தின்னாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது. சப்பாத்தி போடும்போதும் நம்ம போட்ட உடனே எண்ணெயை ஊற்றிட்டு போடக்கூடாது. ஒரு 10 செகண்ட் முன்னாடி பின்னாடி திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் நல்லா எலும்பி வரும். முதல்ல எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சப்பாத்தி எலும்பாது. அதே போல் சப்பாத்தி போடும்போது ஆனில் வச்சுக்கிறணும். புஷ்ஷுன்னு எலும்பும். பொட்டுக்கடலை மாவு போட்டிருக்கிறதுனால சப்பாத்தி வந்து நல்லா எலும்பி வரும்.
சப்பாத்தி வந்து 2 விரலால் பிக்க வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். சப்பாத்தி அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்தி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.